வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? சொந்தங்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மார்கழி மாத பலன்கள். கடகராசியில் பிறந்த சொந்தங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம்ன்றது ராமர் பிறந்த நட்சத்திரங்க. அப்பேற்பட்ட புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதமும், பூச நட்சத்திரம் குரு பகவான் பிறந்த நட்சத்திரமான பூச நட்சத்திரம் 4 பாதமும், ஆதிசேஷனும் தாராதேவியும் பிறந்த நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதமும், 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களும் கொண்ட அற்புதமான ராசி தானுங்க கடகராசி. அப்பேற்பட்ட கடக ராசியாதிபதி சந்திரன், அந்த சந்திரன் 7வது பாவகத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுதான் மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரத்தில், வசுக்கள் பிறந்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. சந்திரனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அஷ்டம சனியால் நிறைய கடகராசி நண்பர்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் சங்கடப்பட்டுட்டு இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. அப்பேற்பட்ட சொந்தங்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதத்தில் நிச்சயம் சாதகமான நேரம், அதில் மாற்று கருத்து கிடையாது. உங்களுடைய ராசியாதிபதி இருக்கக்கூடிய இடம் மட்டுமே அப்படின்னு இல்லை. உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் அவிட்டம் நட்சத்திராதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து 11வது பாவகத்தை பார்க்குறாரு. தொழிலுக்கு சொந்தக்காரர் செவ்வாய் லாபத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு கேதுவின் நட்சத்திரம் வாங்கி அசுவனி நட்சத்திரம் 4வது பாதத்தில் 11 டிகிரியில் இருக்கிறார். குருவுடைய அமைப்பு நல்லா இருக்குது. உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாரு. 2வது பாவகத்துக்கு அதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு. இதனால் கடகராசி நண்பர்களுடைய பொருளாதார பிரச்சனை இந்த மார்கழி மாதத்தில் ஒரு முடிவுக்கு வரும். நான் பறக்க பாடுபடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது, பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை, உழைப்பு நிறைய போடுற மாதிரி தெரியுதுங்க, உயர்வு இல்லை, இப்படி சங்கடப்பட்டுட்டு இருக்கிற கடகராசி நண்பர்களுக்கு மார்கழி மாதம் 11 தேதிக்குள்ளாரவே ஒரு சில மாற்றம் வரும். அது ஏன் சார் மார்கழி 11ஆம் தேதிக்குள்ளாரவே ஒரு மாற்றம் வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரை செவ்வாயுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் படும். லாபஸ்தானத்தில் பார்க்குறார். தொழில் ஸ்தானாதிபதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகரிய ஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருந்து 232 டிகிரியில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறாரு. அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில், செய்துக்கிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் வரும் தான் அர்த்தம். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் 11 தேதிக்குள்ளார பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். இல்லை தனியாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன், இருக்கிற வேலை நஷ்டமாக இருக்குதுங்க, 10 வருஷமாக நான் செய்துக்கிட்டு இருந்த வேலை நஷ்டமாக இருக்குது, புதுசாக ஏதாவது வேலை செய்யலாமா அப்படின்ற மாதிரி எண்ணம் உங்களுக்கு வந்தால் நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேனுங்க. 10 வருஷமாக செய்துக்கிட்டு இருந்த வேலையே இப்போ நஷ்டமாக இருக்குது அப்படின்னா புதுசாக ஒரு வேலை செய்தால் உங்களுக்கு லாபம் வந்துடுமா? தெரிஞ்ச வேலையை விடவும் கூடாது, தெரியாத வேலையை தொடவும் கூடாதுன்னு பெரியவங்க. கடகராசியில் பிறந்தவங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்துக்கிட்டு இருந்த வேலையிலேயே ஒரு மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு தருணமாக இந்த மார்கழி மாதம் வரப்போகுது. மார்கழி 29க்குள்ளார உங்களுக்கு மாற்றம் வரலைன்னா நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுவிட்டு வேறு ஏதாவது கூட செஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த மார்கழி பார்த்துட்டு செய்யுங்க, அவசியப்படாது. ஏன்னா மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உண்மையிலேயே நேர காலங்கள் இந்த கடகராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் இருந்து குரு பார்வை வாங்குவார். அப்போ சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் பார்த்திங்கன்னா சாதாரணமாக 9ஆம் தேதி வரைக்கும், மார்கழி 9ஆம் தேதி வரைக்கும் இருப்பார்.
எங்கிட்டு இருப்பார்? உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில், சுபஸ்தானத்தில். கடகராசியில் பிறந்தவங்க வாகனம் வாங்கணுன்ற நாட்டம் அதிகமாக இருக்கும். என்னன்னா சொந்த பந்தமாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சிங்களாக இருக்கட்டும், மாமன் மச்சானாக இருக்கட்டும், ஏன் தாய் தகப்பனாக இருக்கட்டும், யாராலையும் மேலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. கடகராசிக்காரங்க தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தான் மேலுக்கு வந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதத்தில் வாகன யோகமும் இருக்குது. வாகன யோகம் இருக்குது. பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரி பண்ணிக்கிறதுக்கான காலகட்டம் இருக்குது. வேலை வாய்ப்பில் ஒரு மாற்றங்களும் ஏற்படுத்தும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுற அந்த கடகராசி நண்பர்களாக இருந்தாலும் சரி, அயல் நாட்டுக்கு போகணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களாக இருந்தாலும் சரி, மார்கழி மாதம் 11 தேதிக்குள்ளார மாற்றம் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு தனத்துக்கு சொந்தக்கார கிரகம், கடகராசிக்கு தனஸ்தானாதிபதி சூரியன். அந்த சூரியன் லாபத்துக்கும் சுபத்துக்கும், சுபஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிரனுடைய சாரம் வாங்கும் பொழுது, அதாவது சூரியன் சுக்கிரன் மேலே போகும்போது, சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திரமான போராடம் நட்சத்திரத்தில் மார்கழி மாதம் 12ஆம் தேதி வராரு. 12-13 தேதிக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்னா, கடகராசியில் பிறந்த ஆணும் பொண்ணுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், மேல் அதிகாரிகளால் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், மாணவ செல்வங்களுக்கு ஞாபக மருதியாக இருக்கட்டும், இல்லை படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே கடகராசி நண்பர்களுக்கு கொடுக்க போகுது மார்கழி மாதம் 11 தேதிக்குள்ளார. கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வர நேரம். ஞானகாரகன் சொல்லக்கூடிய கேது, அந்த கேது இதுக்கு முன்னுக்கு அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் இந்த தருணத்தில் அவர் சாதகாதிபதியாக இருக்கிறார். என்ன காரணம்? செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கிறாரு. செவ்வா அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 10 அப்போது சுதர்சனர் பிறந்த நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் 2வது பாதத்தில் 177 டிகிரியில் இருக்கக்கூடிய கேது இருக்கிற இடம்தான் சிறப்பு, ஆக்கிற இடம் சிறப்பு கிடையாது. ஆனால் கேது வாங்கிய நட்சத்திரம், கேது செவ்வா மேலே போகிறாரு. அப்போ அந்த செவ்வா கேதுவுடைய நட்சத்திரம் வாங்குவார். எப்போ வாங்குவார்? மார்கழி மாதம் கரெக்டாக 13ஆம் தேதி வாங்குறாரு. 12ஆம் தேதியே, மார்கழி மாதம் 12ஆம் தேதி தனுசில் வர செவ்வா மூல நட்சத்திரத்தில் வராரு. கேது பகவான் ஏற்கனவே சித்திர நட்சத்திரத்தில். அப்போ கேது பகவானும் செவ்வாவும் நட்சத்திர பரிவர்த்தனை. பேச்சு திறமை அதிகமாக இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு நல்ல பிரமாதமான ஒரு நேர காலங்கள் இது. அதுபோக நிறைய நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாமல் சங்கடப்பட்டுட்டு இருக்கிறேனுங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். இருக்கிற வேலையில் பதவி உயர்வை கொடுக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திட்டு நான் முதலியே சொன்னேனுங்க. அப்படின்னா கூரையை பிச்சுட்டு கொட்ட போகுதா சார், அப்படியெல்லாம் கடகராசி நண்பர்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. நெசமாக அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டீங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்தால் போதும், கஷ்டத்துக்கு தகுந்த பலன் இருந்தால் போதும் தான் நினைப்பீங்களே தவிர கூரையை பிச்சுட்டு கொட்டணுன்னெல்லாம் சத்தியமாக நினைக்க மாட்டீங்க. சொல்லப்போனால் அதுக்கெல்லாம் நீங்கள் ஆக்கிவிட மாட்டீங்க. எது எப்படி இருந்தாலும் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் நீங்கள் காரணமாக இருப்பீங்க. யாருடைய அழிவுக்கு நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க. மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம், அதே 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம், அதே 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம். இதுலேயே நமக்கு 3 மாற்றங்கள் வருது. படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு வர்றது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகிறது, காதலர்களுக்கு இடையிலேயே இருக்கக்கூடிய பிரிவினைகள் சரியாகிறது. அப்போது வேலையில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு 11 தேதிக்குள்ளாரவே நடந்துடும். அப்போது 12 தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 24, 25 தேதி வரைக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறது, திருமண தடைகள் நீங்கிறது, அதுபோக உடல் உபாதைகள் சரியாகிறது, வாகனம் வாங்கிறது, மண் மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்.
மார்கழி மாதம் 13 தேதிக்கு மேலே, மார்கழி மாதம் 24 தேதிக்குள்ளார். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் 60 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெறுகிறதுக்கும் மன அழுத்தம் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க, அனுபவித்து சொல்லுங்கள். மார்கழி மாதம் 26 தேதிக்கு மேற்கொண்டு பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விநாயகர் பிறந்த நட்சத்திரத்தில், சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவானே வராரு. தனஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் தனஸ்தானாதிபதியாக வராரு. திடீர் அதிர்ஷ்டம் பிறக்கும். என்றைக்கோ யாருக்கோ நீங்கள் எப்பயோ செய்த ஒரு நல்லது 4 மடங்கு 5 மடங்கு இன்றைக்கி உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். யாருக்கோ எப்பயோ ஒரு உதவி செய்திருப்பீங்க, அப்பேற்பட்டவர் ஏதோ ஒரு மூலையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்லது செய்து விடுவார். நல்லது செய்யணுன்னெல்லாம் உதவி செய்ய மாட்டீங்க. அதாவது வலது கை கொடுக்கறது இடது கை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடகராசி நண்பர்கள் கொடுத்து தான் பழக்கப்பட்டாங்களே தவிர, பழக்கப்பட்டுட்டு இருக்கிறீங்களே தவிர வாங்கி பழக்கப்படலை. ஏதோ ஒரு கிரகம் ஒரு 3 வருஷ காலமாக பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கொஞ்சம் அழுத்த தான் செய்யும். இது எல்லாமே சரியாகிறதுக்கான ஒரு பாதையை தான் இந்த மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அப்போது கடகராசி நண்பர்களுக்கு பல விதத்தில் மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் வரப்போகுதுன்றதில் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருந்தாலும் நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள், நடந்ததா நடக்கலையான்ட்டு. நடக்கலைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்கழி மாதத்தில் நிச்சயமாக மாற்றங்கள் கடகராசி நண்பர்களுக்கு வந்தே தீரும். சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.